இல்லை, இந்த 3 வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்புகள் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்புகள். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 3 வழக்குகளையும் திமுக எந்த கோணத்தில் இதை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையை கூடாது என்கின்ற நிலைக்கு அவர்கள் முடிவுக்கு வருவது தான் இதில் மிகுந்த வேடிக்கையாகவும் மிகப்பெரிய அரசியலை திமுக செய்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது. குறிப்பாக இந்த வழக்குகளில் என்கொயரி ஏஜென்சிஸ் தமிழ்நாடு காவல்துறையா அல்லது சிபிஐயா என்பதில் ஒரு மிகப்பெரிய இவ்வளவு பெரிய போராட்டம், சட்ட போராட்டம் ஏன் திமுக செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி. திமுக மீன்ஸ் இந்த அரசு செய்ய வேண்டும்னே வச்சுக்கோங்களேன். இந்த அரசு காவல்துறையை தன் வசம் வைத்திருப்பதனால இது போன்ற முன்னெடுப்புகளை காவல்துறையினுடைய பெயரை காப்பாற்றுவதற்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் இல்லை. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும், இது போன்ற நிகழ்வுக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் ஸ்டாலின். இன்றைக்கு அவர் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இருக்கிறது. இதற்கு இடையில கூட சிபிஐ நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம்லாம் இடையில ஒரு தீர்மானம்லாம் போட்டாங்க. ஆனால் அஜித்குமார் மரணம் வந்தபோது அவர்களே வாலண்டியராக சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவு போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க.